ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபைனலாக இதுதான் காரணமா நம்மளோட ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன சீரியல்டா என்னமா டைரக்ட் பண்ணுறாங்க. நம்ம சிறகடிக்க ஆசை விகடனோட ப்ராஜெக்டில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த ஒரு சீரியல் அப்படின்னா விஜய் டிவியில் இந்த சீரியல் அப்படின்னு சொல்லலாம். தமிழும் சரஸ்வதியும் கூட ரொம்பவே நல்ல ஒரு டிஆர்பி, நிறைய டைம் வந்து நம்மளோட ஹாட் ஸ்டாரில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்திருக்காங்க. ஏனோ ஒரு சில காரணங்களால் டிஆர்பி அவங்களால அதிகப்படியாக கெயின் பண்ண முடியல. அதுதான் ஒரு ரீசன். ஆனால் நம்ம சிறகடிக்க ஆசை நாலா பக்கமும் இருந்து பிரச்சனை, நாலா பக்கமும் இருந்து சொல்யூஷன், அடுத்தடுத்து ஒரு ஸ்டோரி, புது ஸ்டோரி அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர்றது. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே யூனிக்காக அமைஞ்சிருச்சு. அந்த ஸ்டோரியும் ரொம்பவே யூனிக்காக அமைஞ்சிருச்சு. அதுதான் இந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க காரணம் நான் நினைக்கிறேன். ஸ்ருதி ரவி வீட்டுக்கு வந்ததை பற்றி பேசாமல் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கேன். தமிழும் சரஸ்வதி முடிய போகுது இல்லையா, அதனால அந்த டாப்பிக்கு போயிட்டேன். நம்மளோட ஸ்ருதி அண்ட் ரவி 2 பேர்கிட்டையுமே முத்து, மீனா 2 பேருமே செப்பரேட்டாக போய் பேசுகிறாங்க. மண்டபத்தில் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. சடனாக லாஸ்ட்டாக வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்க நடந்ததை பார்த்துட்டு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு 2 பேருமே விளக்கம் கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு ஸ்ருதியோட மனசு கண்டிப்பாக மாறும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா இறங்கி வராங்க. அதே மாதிரி ரவி கிட்ட வந்து முத்துவும் பேசுகிறாரு. முத்து வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல மாட்டார், இருந்தாலும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஸ்ருதி வராமல் வரமாட்டேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஸ்ருதியோட மனசு மாறின மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டாங்க, அப்பா பேசினது தப்பு அப்படின்ட்டு கண்டிப்பாக ஸ்ருதி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுதான் அப்கமிங் வந்து மீனா போய் பேசி 2 பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மீனாவோட கேரக்டரும் முத்துவோட கேரக்டரும் ரொம்பவே யூனிக்காக வடிவமைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பேர் இவங்க. உங்களோட கருத்து என்ன? ஸ்ருதி, ரவி இவங்க 2 பேர் பேசுகிறத வச்சே வந்துருவாங்களா, இல்லை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.